என் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ்ச்சம உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காணொலி எதற்காண்டி அப்படின்னா, அமைச்சர் வன்னியரசு அவர்களை வன்மையா நாங்கள் கண்டிக்கிறோம். அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அந்த கோரிக்கையை அவங்களோட கொள்கையில ஒட்டுமொத்த இந்த பட்டியல் பிரிவுகளுடைய சமூகத்தோடைய இதா திணிக்க வேணாம் அப்படின்றக்காண்டி தான் இந்த காணொலி நாங்கள் பதிவு செய்கிறோம். தொடர்ந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு எதிராகத்தான் பார்த்தீங்கன்னா வன்னியரசு அவர்கள் இருக்கிறாங்க. ஏன் நாங்கள் இதை சொல்றோம்னா, சட்டப்பேரவையில் அதிமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் தாழ்த்தப்பட்டோன்னு சொன்ன வார்த்தைக்காண்டி இன்னைக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, தலித்தின் வார்த்தையை நீங்க பயன்படுத்தணும், இல்லைன்னா பட்டியல் சமூகம்னு அடையாளப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி அவர் கோரிக்கை வச்சா சொல்றாரு. ஸோ இதையே நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம். சரிங்களா? ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, தலித்துங்கிறது நாடு தழுவிய அது ஒற்றை புள்ளிகள் இணைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ தலித் என்பதற்கும் எங்களுக்கும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கும் எந்த தொடர்புமே கிடையாது. பறையர்கள் உங்க சமூகத்தை சார்ந்தவர் அதை ஏத்துக்கலாம், அருந்ததி ஏத்துக்கலாம். தேவேந்திரகுல வேளாளர் ஒருபோதுமே நாங்க ஏத்துக்கிற மாட்டோம். ஏன்னா நாங்க இன்னைக்கு ஆதிராவிடர் இந்த பட்டியலே நாங்க மாத்தணும், ஆதி தமிழர் நலத்துறையா மாத்தணும் தான் நாங்க ஏற்கனவே கோரிக்கை வச்சுட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு சமூக நீதித்துறையாக மாத்திருக்காங்க, அது சந்தோஷம்தான். ஆனா பட்டியல் சமூகம் அப்படின்னு குறிப்பிடுறத ஒருபோதுமே ஏத்துக்கிற முடியாது. நாங்க அதனாலதான் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் இன்னைக்கு பறையர்கள் பட்டியல் வெளியிட்டு கேட்கல, அருந்ததியில் பட்டியல் வெளியிட்டு கேட்கல, அந்த பட்டியலுக்கு கூட 26 சாதிகள் பட்டியல் நாங்க மாறணும்னு கேட்கல. ஆனா தேவேந்திரகுல வேளாளர் மட்டும் நாங்க கேட்கிறோம். ஏன் அப்படின்னா, எங்களுக்கு தாழ்த்தப்பட்டவனோ, ஒடுக்கப்பட்டவனோ, தலித்து, ஹரிஜன் இந்த வார்த்தை எதுவுமே தேவேந்திரகுல வேளாளருக்கு பொருந்தாது. இந்த சமூகம் விவசாய கூடிய சமூகம். சரிங்களா? இந்த தீண்டத்தகாத சொல்லப்படக்கூடிய அந்த வர்ணாசிரமத்துல ஒருபோதுமே தேவேந்திரகுல வேளாளர்கள் அடைபடாத ஒரு சமூகம். அப்பேற்பட்ட சமூகத்தை எங்க சமூகத்தில் இருக்கிறவங்களே ஒடுக்கப்பட்டவனோ, தலித்தனோ, தாழ்த்தப்பட்டவனோ யாராவது உச்சரிச்சா அவங்களுக்கான கண்டன குரல் எழுப்பிட்டு இருக்கும் போது இன்னைக்கு அமைச்சர் பதவி கிடைச்சிருச்சுங்கிறதுக்காண்டி விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அந்த கொள்கையிலும் கோட்பாடுகளையும் பட்டியல் பிரிவுகள் இருக்கிற ஒட்டுமொத்த சமூகத்தோடைய கோரிக்கை திணிக்கிறது என்பது பாத்தீங்கன்னா வன்மையா கண்டிக்கிறோம். எங்களுக்கு இந்த வார்த்தைக்கும் ஒரு துளி அளவும் சம்பந்தம் இல்லை. சரிங்களா? நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய பறையர்களை தலித்துன்னு சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். சரியா? அதுவும் உங்க மக்கள் ஏத்துக்கிறாங்க. சரி, அதே போல அருந்ததிகளும் அவங்க ஏத்துக்கிட்டான்னு நீங்க சொல்லிக்க. ஆனா தேவேந்திரகுல வேளாளர்களை அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. ஏன்னா இது வரைக்குமே விடுதலை சிறுத்தை கட்சி என்பது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு ஆதரவாக இல்ல, எதிராகத்தான் இருக்குன்னு தான் நாங்க சொல்லுவோம். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திலும் கண் துடைப்புக்காக தன்னோட அரசியல் கட்சியை வளர்க்கணும் அப்படின்றதுக்காண்டி இன்னைக்கு எல்லா விஷயத்தையுமே இதுவரைக்கும் கவின் படுகொலையில் இருக்கக்கூடிய குற்றவாளி, சரிங்களா, சரவணன் வெளில வந்திருக்காரு. உங்க கட்சி சார்பா போராட்டம் தான் பண்ணியிருக்கீங்க. சட்டப்படியான நடவடிக்கை உங்களால எடுக்க முடியாதா? அமைச்சர் தானே நீங்க, அமைச்சர் பதவியில தான் இருக்கீங்க. இப்ப இன்னைக்கு நடந்த ஆகாஷ் தம்பியோட அந்த படுகொலையில சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு உத்தரவு பிறப்பிச்சது. அதற்கு முன்னாடியே 92 நாட்களாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்க உங்க கட்சி சார்பா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க முற்றுகை போராட்டம் பண்ண போறோம், நாங்க அதை பண்ண போறோம், இதை பண்ண போறோம். இன்னைக்கு உங்களோட அரசியலுக்காண்டி தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை பயன்படுத்தாதீங்க. நீங்க கண்டன குரல் எழுப்புறதோ, அதற்கான கண்டனங்கள் எழுப்புறதோ, புது அரசியல் கட்சியா நீங்க அதை மக்கள் மத்தியில காட்டணும்னு நீங்க நினைக்கிறீங்க. நாங்க எல்லாத்துக்கும் போராடணும் காட்டணும், அது உங்க கட்சியோட முடிவு. அதெல்லாம் நாங்க மாற்று கருத்து இல்லை. சரிங்களா? ஆனால் இதுவரைக்கும் உங்களால இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த தீர்வுமே இல்லை. சரியா? விடுதலை சிறுத்தை கட்சினால எந்த தீர்வுமே கிடையாது. சரிங்களா? நீங்க உங்க சமூகம் சார்ந்த மக்களுக்கு மட்டும் சரியான நிலைப்பாட்டு, அரசியல் நிலைப்பாட்டுல இருக்கிறத தவிர்த்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கான நிலைப்பாட்டுல நீங்க இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த தலித்து, தாழ்த்தப்பட்டவன், பட்டியல் சமூகம் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒருபோது தேவேந்திரகுல வேளாளருக்கு ஒருபோதுமே பொருந்தாது. அதனால இந்த வார்த்தையெல்லாம் உங்களோட பழைய சமூகத்தை நீங்க அடையாளப்படுத்திக்கங்க. சரிங்களா? நீங்க அருந்தியல் வேணும்னா கூட அடையாளப்படுத்தி, ஏன்னா அவங்க விரும்புறாங்க. அவங்க இதுல எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்கிறது கிடையாது. ஆனா பறையர்களே இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்ன தலித்துன்ற வார்த்தை சொல்ல, அதாவது தாழ்த்தப்பட்ட வார்த்தை சொல்ல, அதாவது எனக்குன்னு ஒரு பண்பாடு கலாச்சாரம் இருக்கு, வாழ்வியல் இருக்குன்னு அந்த சமூகத்தில் பறையர் சமூகத்தில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரலாறு பேசக்கூடியவங்களும் இருக்காங்க. சரிங்களா? உங்களுடைய அரசியல் சுயலாபத்திற்காக, சரிங்களா, இந்த சமூகத்தை மீண்டும் மீண்டும் உளவியல் ரீதியாக இந்த பின்னுக்கு தள்ளுற வேலையை தயவு செஞ்சு விட்டுருங்க. சரிங்களா? இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், எங்கே பார்த்தாலும் இந்த எப்படி சொல்றது, சாதி ஒழிப்பு பேசுறது, ஆனா சாதி ரீதியா இடஒதுக்கீடு கேட்கறது. என்ன நீங்க உங்களோட கட்சியோட நிலைப்பாடு என்ன? சாதி ஒழிப்பு தான் உங்களுடைய கொள்கையா சொல்றீங்க. அப்புறம் சாதி ரீதியா வரக்கூடிய இடஒதுக்கீடு மட்டும் நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்க? வன்னியர் சேவல்கிட்ட நான் கேட்கிற விஷயம் அதான். சாதியை ஒழிக்கணும்னு சொல்றீங்க, அப்புறம் சாதி ரீதியா கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடு மட்டும் ஏன் பண்றீங்க? இன்னைக்கு சமூக நீதி அரசின் மாத்திட்டாங்கல்ல, எல்லா சமூகத்துக்கும் பொதுவான ஒரு இடஒதுக்கீடை கொடுங்க. ஒரு பேக்வர்டில் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கோ, இல்லை மோஸ்ட் பேக்வர்டில் இருக்கிறவங்களுக்கோ, இல்லை எஸ்சி அட்டவணையில் இருக்கிறவங்களுக்கோ எல்லாத்தையுமே எல்லாத்தையும் ஒரே பட்டியலில் உருவாக்குங்க. தமிழ்நாட்டில் ஒரே பட்டியலை உருவாக்கி அதுல ஏபிசின்னு கூட அப்படி கூட வரிசையில கொண்டு வாங்க.
மக்கள் தொகை விகிதாச்சார அடிப்படையில் அவங்களுக்கு இடப்பங்கீட கொடுங்க. நீங்க சமூக நீதித்துறைன்னு மாத்தினா மட்டும் இங்க எதுவும் மாறிடாது. சரிங்களா? உயர்ந்தவன், தாழ்ந்தவன், தலித்து, பட்டியல் சமூகம், என்ன பிற்படுத்த சமூகம், நீங்க இதுலயே நீங்க இதை மாத்த முடியலங்கும் போது நீங்க எப்படி வந்து சாதி ஏற்றத்தாழ் வந்து நீங்க குறைக்க முடியும்? அப்ப இது எல்லாமே இதை வச்சுதான் உங்களோட அரசியல் இருக்குது. சரிங்களா? இந்த தலித்துங்கிற வச்சும், தீண்டத்தகாதவங்கிற வச்சும், பட்டியல் சமூகங்கிற வச்சு, இதை வச்சுதான் உங்களோட அரசியல் ஓடுது, உங்க பொழப்பு ஓடிட்டு இருக்கு. சரிங்களா? அப்படி இருக்கும்போது நீங்க வந்து மறுபடியும் வந்துகிட்டு தலித்து மக்கள், ஹரிஜன மக்கள், இந்த இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுடைய சமூகத்தை வந்து நீங்க வந்து அடையாளப்படுத்திக்கங்க. அதுல மாற்று கருத்தே இல்லை. நீங்க சட்டசபையில பேசினது தேவேந்திரோட வேளா சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை வந்து ஏற்படுத்துது. சரிங்களா? அதனால இனிமேல் வந்து இந்த வார்த்தையை எங்களுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றோம். இன்னைக்கு சமூக நீதித்துறையாக மாத்திருக்காங்க. தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு நாங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, இன்னைக்கு சமூக நீதி துறையாக வந்து ஆதிதிராவிட நலத்துறை வந்து மாத்திருக்கீங்க. வாழ்த்துறோம், வரவேற்கிறோம். ஸோ அதே போல இந்த பட்டியல் வகுப்பை சார்ந்தவர் அப்படின்றதே அதை வந்து தயவு செஞ்சு மாத்தணும். சரிங்களா? இல்லைன்னா ஆதி தமிழ் குடின்னு அதை வந்து உச்சரிக்கிறதுக்கான வேலையை வந்து முன்னெடுங்க. சரிங்க. அமைச்சர், அதாவது சமூக நீதி அமைச்சர் திரு வன்னியரசு அவர்களுக்கு நாங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, தேவேந்திரகுல வேளாளர் சமூகம், இந்த எஸ்சி அட்டவணையில் இருக்கக்கூடிய எல்லாருமே தலித்தும் கிடையாது, தாழ்த்தப்பட்டவனும் கிடையாது, ஒடுக்கப்பட்டவனும் கிடையாது. சரிங்களா? சிலரோட சுயநலத்துக்காக இதை வந்து இன்னும் வந்து பயன்படுத்தியது தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை காப்பாற்றணுங்கிறக்காண்டி இன்னைக்கு வந்து ஒடுக்கப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவன், தலித்துன்ற அரசியல் வந்து இங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதை வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திட்ட வந்து திணிக்காதீங்க அப்படின்றத வன்னியரசு கிட்ட கேட்டுக்கொண்டு, தலித், ஒடுக்கப்பட்டவன், பட்டியல் சாதி ஒருபோதுமே தேவேந்திரோல வேளாளர் சமூகத்துக்கு வந்து ஏற்புடையாதா இருக்காது. அதனால தேவேந்திரோல வேளாளர் சமூகம் பட்டியல் வெளியேற்றத்தை நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம். சரிங்களா? இந்த பட்டியலில் இருக்கனாலதான் இவ்வளவு அவல்நிலை நடக்கிற காரணமே. உயர்ந்தவன், தாழ்ந்தவன், இன்னைக்கு பள்ளி கூடத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்து எஸ்சி, இவன் வந்து பிசி அப்படின்ற ஏற்றத்தாழ் பள்ளியிலேயே இங்க வந்து தொடருது. பள்ளியில என்னைக்கு மாறுதோ அப்பதான் சமூகத்துல வந்து மாறும். சரிங்களா? அதை விட்டு நீங்க ஆரம்பத்திலேயே வந்து ஒரு விஷயத்த தடுக்காம விட்டு நீங்க கடைசியில் வந்து தடுத்துருவோம், நாங்க வந்து சாதியை ஒழிச்சிருவோம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்களை மீண்டும் மீண்டும் முட்டாளாக்கக்கூடிய வேலையை வந்து இந்த விடுதலை சிறுத்தை கட்சியும் சரி, வன்னியரசு அவர்களும் சரி தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுடைய அரசியல் சுயலாபத்திற்காக தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை வந்து பயன்படுத்தாதீங்க அப்படின்றத கேட்டுக்கிட்டு, ஸோ இனிமேல் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை இந்த அட்டவணை பிரிவில் இருக்கிற ஒட்டுமொத்த பேரும் ஒண்ணுன்ற அடிப்படையிலையோ இல்ல தலித்து, பட்டியல் சாதின்ற சொல்றதை நீங்க தவிர்க்கன்றதை கேட்டுக்கிறோம். நன்றி.